வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் விஆர் மீடியா தமிழ். நீண்ட நாட்களுக்கு பிறகாக மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தந்தி டிவியில் ஷானவாஸ் அடித்த அடி, வீடியோ போட்டு கதறி எழுத கரிகஞ்சி, இந்த தலைப்பில் தான் நம்ம காணொலி பார்க்க போகிறோம். கடந்த 2-3 நாட்களாக சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் தந்தி தொலைக்காட்சியினுடைய மக்கள் மன்றம் என்கின்ற நிகழ்ச்சியில் பேசிய காணொலி தான் அது. நாம் தமிழர் கட்சியை பற்றிய ஒரு விவாத நிகழ்ச்சி அது. நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதா அல்லது சறுக்கல் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றதா என்ற தலைப்பிலான ஒரு விவாத நிகழ்ச்சி. நாம் தமிழர் கட்சி சார்பில் திரு இடும்பாவனம் கார்த்திக், கரிகஞ்சி என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்களும் சாட்டை துரைமுருகன் ஆகிய இருவரும் கலந்துக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆளூர் ஷானவாஸ் பேசுகின்ற போது, நாம் தமிழர் கட்சி எப்படி பிஜேபியினுடைய மறுமுகமாக தமிழகத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றது, எவ்வாறு பணியாற்றி கொண்டிருக்கின்றது என்பதை வெட்ட வெளிச்சமிட்டு காட்டியிருக்கிறார். தொடர்ந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் செய்ய விரும்பிய விடயங்களை எவ்வாறெல்லாம் நாம் தமிழர் கட்சியை வைத்து நிகழ்த்து கொண்டிருக்கின்றது என்பதை வெட்ட வெளிச்சமாக அவர் சொல்லியிருந்தார். குறிப்பாக பெரியாரை பற்றி நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்களுக்கு தெல்ல தெளிவாக பதில் சொல்லியிருந்தார். நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாவம் திரு இடும்பாவனம் கார்த்திக் மற்றும் சாட்டை துரைமுருகனுடைய முகங்களையும் பாவம் பரிதவித்து அவங்க அந்த மேடையில் அமர்ந்திருந்த காட்சிகளை நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துருப்போம். சரி, அங்கே தான் அடி வாங்கியாச்சு, அதோடு விட்டு போகாமல் 2 நாட்களாக பாவம் பரிதவிச்சு சோஷியல் மீடியாஸை, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லலாம் வந்த வீடியோக்களை பார்த்து வேறு வழி இல்லாமல் இப்போ சமாளித்தே ஆகணும் அப்படின்ற தோனியில், அந்த ஒரு நிலையில் நம்ம கரிகஞ்சி இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் தம்பி யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பதிவேற்றம் பண்ணியிருக்காரு. பாவம் மறுபடியும் அதுலேயும் உட்காந்து கதறி இருக்காரு. அவர் அண்ணன் ஷானவாஸுக்கு பதில் சொல்கிறாரான், டே யாருக்கு பதில் சொல்கிறதுன்னு ஒரு விவசாயம் இல்லாமல் போச்சாடா. அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நம்ம வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களிடம் கருத்தியல் ரீதியாக இங்கே தர்க்கம் வைப்பதற்கு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர்த்து வேற எந்த கட்சியிலும் ஆள் இல்லை அப்படின்றது தான் உண்மை. திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் போட்ட அந்த வீடியோ பார்த்துருந்தேன், முழுசாலாம் பார்க்கலைங்க. பாவம் ஒருத்தர் அழுவுறதெல்லாம் நம்ம பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நம்ம அவ்வளோ கல் நெஞ்சக்காரர்லாம் கிடையாது. கொஞ்சம் பார்த்துருந்தோம், முழுமையெல்லாம் பார்க்கல. அதில் அவர் பேசின ஒரு விடயத்துக்கு மட்டும் இந்த காணொலியில் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் அந்த மேடையில் பேசுகிறப்போ ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். தலைவர் பிரபாகரனை அவர்களை நாம் தமிழர் தான் ஏதோ வீதிதோறும் கொண்டு போய் சேர்த்ததாக ஒரு பிம்பத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையல்ல. அவர்களுக்கு முன்பாகவே தலைவர் பிரபாகரன் அவர்களை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்த தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கொண்டு போய் சேர்த்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சீமானுக்கே தலைவர் பிரபாகரனை குறித்து பேசுவதற்கு மேடை அமைத்து கொடுத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்ற ஒரு கருத்தை பதிவேற்றம் செஞ்சிருந்தாரு. அதுக்கு இவர் பதில் சொல்கிறாராம், இல்லை நாங்கள் தான் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தோம். நாங்கள் தலைவர் பிரபாகரன் புகைப்படம் இல்லாமல் இது வரைக்கும் எந்த பேனரும் வச்சது கிடையாது. எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் தலைவர் பிரபாகரன் பேரை சொல்லாமல் நாங்கள் இது பண்ணது கிடையாது. அது மாதிரியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். டேய் கரிகஞ்சி, உனக்கு வேறு வேலை இல்லை. உனக்கு தெரிந்த ஒரே விஷயம் தலைவர் பிரபாகரன், தமிழ் தேசியம், அது மட்டும்தான். அது இல்லாமல் உங்களுக்கு வேற விடயமே கிடையாது. நீங்கள் வேற எந்த விஷயத்தை பற்றியும் பேச மாட்டீங்க. உங்களுக்கு பேசவும் தெரியாது. ஈழம், பிரபாகரன், தமிழ் தேசியம் அப்படின்ற விடயத்தை மட்டுமே, தமிழ் தேசியம் ஒரிஜினல் தமிழ் தேசியம் இல்லை, போலி தமிழ் தேசியம், இதை மட்டுமே வைத்து அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படியாப்பட்ட கட்சி கிடையாது. யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் அங்கே உடனே போய் நிற்கிற கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனையா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பேசும். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனையா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பேசும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனையா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பேசும். மகளிருக்கு ஒரு பிரச்சனையா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பேசும். தொழிலாளருக்கு ஒரு பிரச்சனையா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பேசும். விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனையா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பேசும். அரசியல் அமைப்பு சாசனத்திற்கு ஒரு தீங்கு வருதா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பேசும். இது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கு பிரச்சனை நடந்தாலும் அது குறித்து பேசக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நாங்கள் உங்களை மாதிரி தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அரசியல் பேச விரும்பவில்லை. அனைவருக்குமான அரசியல் பேசக்கூடிய கட்சியாக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து கொண்டிருக்கின்றது.
நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துருங்க.